Hi guys, welcome back to Akash 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல மூணார் வந்து ரீசெண்டா வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். அதுக்கான பிளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரப்போகுது. அங்க நான் ஒரு பிரீமியம் காட்டேஜ்ல வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். Crayons Guest அப்படின்ட்டு மூணார்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் அவுட்டர்ல வந்து இது இருக்கு. இதோட பிரைஸ் கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து 1000 கீழ வந்து வருது. ஸோ பிரீமியம் அதாவது 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபுட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் உள்ளே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சீப்பா இருக்கு. இவ்வளவு சீப்பா பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மல் காட்டேஜ்ல கூட உங்களால ஸ்டே பண்ண முடியாது. சோ அவ்வளவு சீப்பா வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம் ஸ்டே வந்து நீங்க வந்து ஃபேமிலியோட குரூப்பா வரீங்க அப்படின்னா இந்த காட்டேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டாவே வந்து மேட்ச் ஆகும். சோ இங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன கேம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, ரூம்ஸ் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோல வந்து எல்லாமே வந்து தெளிவா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நாங்க 3 டேஸ் அங்க வந்து ஃபுல்லா வந்து ஸ்டே பண்ணி என்னென்ன ரூட்டுகள்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னு அந்த வீடியோல வந்து தெளிவா வந்து காட்ட போறேன். சோ அதனால ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கும். மூணார்ல காட்டேஜ் ரேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா வந்து இருந்துச்சு. அதாவது நான் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெசார்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரேட் வந்து 4 ஃபேமிலிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட்டே பாத்தீங்க 40,000 50,000 ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் தான் இருந்துச்சு. இங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஃபுட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரேட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சீப்பாவே முடிஞ்சிருச்சு. 30,000 கீழே. ஸோ எவ்வளோ அமௌண்ட் எக்ஸாக்டா வந்துச்சு அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸாக்டா உங்களுக்கு கடைசியில் ஃபுல்லா தெளிவா வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து ரூம் வந்து விசிட் பண்ணிடலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் வந்து 4 ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா வந்து 4 ரூம் வந்து அவைலபிளா இருக்கு. சோ 4 ரூமே எங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. சோ 2 ரூம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விஐபி சூட் ரூம் வந்து சொன்னாங்க. சோ அது வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு ரூம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து தனியா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது சூட் ரூம் சொல்லிட்டு தனியாவே ஒரு ஃபேமிலிக்கு வந்து தனியா வந்து கொடுத்துறாங்க. சோ உள்ள பெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு 4 ஸ்டார்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. வாட்டர் கேன்ஸ் அப்புறம் ஃபிளாஸ்க் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபேனும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டிவி பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வந்து 40 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ரெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ரூம் ஸ்பேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செம்ம பெருசாகவே இருந்துச்சு. த்ரீ நைட்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃபேமிலியாக. அங்கே எங்களுக்கு சேஃப்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கேமரா எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால வந்து சேஃப்டி வந்து பயப்படவே தேவையில்ல. குரூப்பாக போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த சைடு ரூம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காமன் ஹால்மே வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேபிள் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை உட்காந்து பேசுறதுக்கு விளையாடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இந்த சைடு ரூம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. பால்கனி இங்கே வந்து பெருசாக கொடுத்தாங்க. ஸோ வியூ வந்து சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு நைட்லாம் பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்டிக் அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து வீடு இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரூம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரோ டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பாத்ரூம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக புதுசாக இப்போ கெட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து உள்ளே வந்து கொடுத்துட்றாங்க. டவல் ஷாம்பு அப்புறம் எல்லாமே ஹேர் கேப் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து வச்சிடுறாங்க. 4 ஸ்டார் 5 ஸ்டார்ல என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரூம்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹைட்டாக வச்சிருக்காங்க. ஸோ அது ஏறுறதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி. அப்புறம் அந்த காலத்து வந்து டேப் ரிகார்டு எப்படி இருக்கும், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோனு, அதுக்கப்புறம் வாட்டர் குடிக்க ஜக்கு, அயன் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்னொன்றும் வந்து உங்களுக்கு ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டோர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்னொன்று வந்து செம டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. கிளாக்கு, வாலில் மாட்டிருக்க ஃபோட்டோஸு, அங்கே யூஸ் பண்ணியிருக்க சேரு, சோஃபா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டிக் ஏஜில் வந்து எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த 2 சைடு ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் தான் நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதே தான் அந்த ஆன்டிக் ஏஜில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டோர் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து எல்லா ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிசைன் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ரூம்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து அந்த ஆன்டிக் ஏஜில் இருக்கும்போது யூஸ் பண்ண திங்ஸு கட்டில் எல்லாமே வந்து ஒவ்வொரு ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அப்படி விண்டோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து படுக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டுமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க ரூமு.
போன அன்னைக்கு டயர்டில் செமையாக தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து இட்லி வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சட்னி சாம்பார் வந்து கொடுத்துருந்தாங்க. பிரெட் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜாமு பட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஆம்லேட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்க பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்துட்டே இருக்கும். சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கேட்டோன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி லேட்டாக கொடுப்பாங்க. பட் இங்கே அப்படியே இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா போதும் 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் வந்து உள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் அன்லிமிட்டடாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ நாள் வந்து கேட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கேட்க கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்கள் மூணார் போனது வந்து சாட்டர்டே வந்து போயிருந்தோம். ஸோ அதனால் சண்டே நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக்டவுன் வந்து சொல்லியிருந்தனால வெளியே எங்கேயுமே எங்களால் போக முடியல. அதனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து நல்லா ஆட்டம் போட்டு செமையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். மத்தியானம் வந்து அங்கேயே வந்து குக் பண்ணி தரனால ஸோ அங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னாச்சு. ஸோ வெஜிடபிள் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வேற லெவலுங்க. ப்ளஸ் சைடிஷ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோபி 65 மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு அப்பளம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தயிர் பச்சடி வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஊறுகாய் மாதிரி வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிளேட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் சாப்பிடும் போது பார்த்தோம் அப்படின்னா வயிறு வந்து செம்ம ஃபுல்லாச்சுங்க. ஃபுல் லஞ்சை சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ஏதாவது பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காடு தான். பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு. அங்கே பலா மரமும் இருந்துச்சு. சரி போன அன்றைக்கே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து அதை பார்த்துட்டோம். நம்ம பறிக்காமல் வரக்கூடாதரா, இருக்கிற எல்லா பழத்தையும் விற்றுட்டு ஊரில் போய் ஒரு கடையை போட்டுடலான்டா. பார்த்தீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழம் வந்து அவ்வளோ பழம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரத்திலே கீழே வந்து தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ யாருமே அதை பறிக்கிறது இல்லை. சிலது கீழே பார்த்தீங்கன்னா விழுந்து அழுகி வந்து போயிருந்துச்சு. ஸோ நம்ம பறிச்சுட்டு போயிடலான்டா இன்னைக்கு ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து சரி போய் பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு லைவா பார்த்தோம் அப்படின்னா உள்ள இறங்கி பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஐடியா பண்ணோம். ஸோ உள்ள இறங்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து நீங்களாம் போகும்போது வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் மாரி, ஏன்னா உங்களுக்கு அட்டை எல்லாமே இருக்கும் உள்ள நீங்கள் புதருக்குள்ள இறங்கும்போது. ஸோ அது காலில் ஏறிச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரத்தத்தை வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும். அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா தைரியமாக இறங்கி நீங்கள் வந்து புதருக்குள்ள வந்து போகலாம். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா பழம் வந்து இருந்துச்சு. செம்ம வெயிட்டு. பழம் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லா பழுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து பழம் வந்து வெடிச்சு உள்ள பார்க்க நல்லா தெரிஞ்சிச்சு. அதாவது பழுத்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ வெயிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கணம் வந்து சரியான கடங்க. நீங்கள் வந்து வெளியே வச்சிருந்தா கண்டிப்பாக வந்து 200 ரூபா கிட்ட மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட். ஏன்னா தூக்கிட்டு வரும்போது பாகுபலின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து செம வெயிட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பழத்தை வந்து உரிச்சு வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிடணும். ஏன்னா வந்து ரியல் டைமில் வந்து பறிச்சு சாப்பிட்டதில்ல. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியாதனால நைட்டு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக உரிச்சு வந்து சாப்பிட்டோம். ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு போயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக செம்ம ஆட்டம் போட்டனால செம்ம டைடு. ஸோ ராத்திரி வந்து ஃபுல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து போயிருந்தோம். ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு வச்சிருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கோபி மஞ்சூரியன் வந்து உங்களுக்கு கிரேவி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ட்ரை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 4 டிஷ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அன்லிமிட்டடாக வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். இப்போ நம்ம காட்டேஜ் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துருந்தோம். நம்ம சின்ன பிள்ளைங்களோட வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்கு? இங்கே எல்லாமே இருக்கும். அப்புறம் எல்லாமே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். உங்களுக்கு கேம்ஸ் என்னெல்லாம் வந்து இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க? டென்னிஸ், கிரிக்கெட், அப்புறம் பவுலிங், சின்ன குழந்தைங்களுக்கு சறுக்கு மரம், அந்த மாதிரி நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த காட்டேஜ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கா? ஸோ பாருங்கள், சின்ன பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கான கேம்ஸு, கேரம் போர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்காங்க. அது ஒன்றா வந்து என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம பையன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான் டென்னிஸு. ஸோ அவன்கிட்ட எப்படி இது இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கு உனக்கு இது? நல்லா இருக்கும். ஓகே. வந்ததுலேருந்து விளையாடிட்டே இருக்கலாம். டென்னிஸ் மாதிரி தான். டபுள்ஸாகவும் விளாட்லாம், சிங்கிளாகவும் விளாட்லாம். இப்படி அடித்தா திரும்பவும் பால் உங்ககிட்டயே வரும். ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல பிடிச்ச விஷயத்துல இது 2வது பிளேஸ்ல இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் டே 2 மார்னிங் வந்து உங்களுக்கு கேரளா ஸ்பெஷல் புட்டு வந்து வச்சிருந்தாங்க கொண்டக்கடலையோட. ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. அஸ் யூஷுவல் நம்ம வந்து மார்னிங் வந்து புட்டு சாப்பிட மாட்டோம். ஸோ கேரளா ஸ்பெஷல்னால கண்டிப்பாக வந்து நீங்களும் போனீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி மெனு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆர்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லி வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பிரெட் ரோஸ்ட், ஜாமு, பட்டரு, பிரெட் ஆம்லேட் வந்து டெய்லி கொடுக்குறது தான். ஸோ அது வந்து ரெகுலர் ரொட்டீனில் கொடுத்துட்டே இருப்பாங்க. மெயின் டிஷ் மட்டும் மாறிட்டே இருக்கும்.
அது போக சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சர்க்கஸ் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து குட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு கேரம் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஷட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன பையன் சொன்ன மாதிரி உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு விளாட்ற மாதிரி உங்களுக்கு ரோப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டீஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா கேம்ஸ் ஃபெசிலிட்டியுமே அங்கேயே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு மூணாரை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதுக்கான பிளாக் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக மூணார் பிளாக்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுவும் நம்ம சேனலில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்னைக்கு நைட்டு வந்து புரோட்டா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க, கீரா ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, டாலோட வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷலாக வந்து எங்களுக்கு வேணும் சிக்கன் வேணாம் அப்படி சொன்னனால வந்து ஃபிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வாழை இலையில வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊர் கடல் ஃபிஷ் மாதிரி உங்களுக்கு அது இல்லை. டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது கருவாடு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃபிஷ்னு சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ அதனால உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர் ஃபிஷ் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜீப் வந்து வச்சிருக்காங்க. அதாவது ட்ரெக்கிங் போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீப்பில் வந்து ட்ராவல் பண்ணி வந்து போய்க்கலாம். ஸோ பெரிய ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா எல்லாருமே போக முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு 4 பேர் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா வந்து தனியாக வந்து ட்ரெக்கிங் போயிட்டு வந்துக்கலாம். ஸோ ரேட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஷார்ட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 rupees வாங்குவாங்க. நீங்கள் லாங்காலாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2000 3000 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து சேஞ்ச். மெயினாக கேரளா ஹில்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருமே வந்து ஜீப்பில் வந்து ட்ரெக்கிங் போக தான் வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வெளியே போயிட்டு வந்து யார்ட்டையா வந்து தெரியாதவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தேவையில்லை. உள்ளே வந்து இவங்களே வந்து ஃபெசிலிட்டி வந்து வச்சிருக்காங்க. சொன்னீங்கன்னா போதும், ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு புக் பண்ணி அவங்களே வந்து கூட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சூப்பராகவே இருக்கு. அன்னைக்கு நாங்கள் ஓன் கார்லேயே பார்த்தோம் அப்படின்னா டே 3 வந்து நிறைய பிளேசஸ் வந்து மூணாரில் போய் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் டாப் ஸ்லிப் டீ ஃபேக்டரி டேம் எல்லாமே நம்ம சேனலே பார்த்தீங்க அப்படின்னா மூணார் டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போடுவேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பம் போடலாமா தோசை போடலாமான்னு வந்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் தோசை கேட்டனால உங்களுக்கு சாம்பார் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஆப்பம் அப்படின்னா வெஜிடபிள் கிரேவி கொடுத்துருப்பாங்க. as usual எல்லா டேயும் கொடுக்குற மாதிரி பிரெட் டோஸ்ட், ஜாம், பட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு மூணாரில் உள்ள ஒரு ப்ரீமியம் காட்டேஜ் தான் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. கிரயான்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் 4 ஸ்டார் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் டோட்டலாக வந்து 4 ஃபேமிலி வந்து போயிருந்தோம். கிட்டத்தட்ட 13 adults 2 children. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டோட புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 27,000 கிட்ட தான் வந்திருக்கும். இதே இது நீங்கள் டின்னரோட புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 32,000 33,000 வரைக்கும் வரும். எங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 33,000 தான் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா டீ காஃபி எல்லாமே நிறையா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரூமில் இருந்து. ஸோ அதனால் உங்களுக்கு பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 33,000 பார்த்தோம் அப்படின்னா 3 nights 4 daysக்கு வந்து 4 family 4 rooms வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இதே இது நீங்கள் வந்து ஒரு ரெசார்ட்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா 3 nightsக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 70,000 வந்துருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம காமிச்ச ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு 5 star 4 star வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டராக இருக்கட்டும், ரூம் நீட்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப பொலைட்டாக இருந்தாங்க. ஃபுட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் உங்களுக்கு ஸ்மைலிங்கோட எவ்வளோ வாட்டை கேட்டாலும் திருப்பி திருப்பி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த காட்டேஜை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பரோட எல்லாமே கீழே வந்து கொடுக்குறேன். டேரெக்டாகவே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து போய்க்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். நெக்ஸ்ட் ஹாலிடேஸில் வந்து புக் பண்ணாலும் உங்களுக்கு ரேட் வந்து சீப்பாகவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மூணாருக்கு போகும்போது நீங்களும் இங்கே புக் பண்ணிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.